இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் பிரபஞ்சம் தனது சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை உணர நமக்கு தெரிவதில்லை. அது தெரியாதவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. ஏனெனில் பிரபஞ்சம் என்பது நாம் எதை கேட்கிறோமோ அதை கொடுத்துவிடும். எதை நாம் ஆசைப்படுகிறோமோ அதற்கு நம்மை ஆளாக்கிவிடும். அதை நாம் புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு பிரபஞ்சத்திடம் நாம் என்ன கேட்கிறோம் என்று முதலில் தெளிவாக பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பதிவையும் அது நம் நடந்து விட்டதாக எண்ணி பிரபஞ்சத்திடம் தினமும் அதை நடந்து விட்டதாக எண்ணி உங்கள் மனதிற்குள்ளேயே கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அருகில் இருக்கும். உங்கள் அதிர்வெண்களை அது ஈர்க்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் காந்தத்தன்மையுடையதாக இருக்கிறது. நல்ல அதிர்வெண்களை நீங்கள் கொடுத்தீர்களானால் அதற்கு அது ஆகவே ஒவ்வொரு பதிவையும் பிரபஞ்சத்திடம் நாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் அதை தினமும் மனதிற்குள்ளேயே கற்பனையுடனும் அதை சொல்லி சொல்லி நாள்தோறும் நினைக்க நமது பிரச்சனைகள் யாவும் அதை சரி செய்ய இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நேரம் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அது உங்கள் கையில் தான் உள்ளது. தினமும் நமது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம். நாம் பிரபஞ்சத்திற்கு எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருப்பதே அவசியமாகும். காலை தூங்கி எழுந்தவுடன், படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் முதலில் நாம் சொல்லும் அஃபர்மேஷன், பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னை காலையில் எழ வைத்ததற்கு நன்றி. என் மூச்சை இந்த கூட்டுக்குள் வைத்ததற்கு நன்றி. நான் இத்தினம் நான் எல்லா செயல்களிலும் நான் மேன்மையடைய பிரபஞ்சம் எனக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் நான் விழித்திருக்கிறேன். பிரபஞ்சமே, எனது எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடன் நீ பாதுகாப்பாய் இருப்பதற்கு நன்றி. எனக்கு இப்பிரபஞ்சம் இந்த நாளை இனிதே கொடுத்ததற்கு நன்றி. இக்கணம் நான் விழித்த நிலையில் நல்லதொரு தூக்கத்தில் இருந்து விழித்து காலை கதிரவனை பார்க்க வைத்ததற்கு நன்றி என்று ஒவ்வொரு தடவையும் நம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல சொல்ல பிரபஞ்சம் அது நம்மை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேட்களை நம்மிடம் இறக்குகிறது. அந்த அதிர்வலைகள் நம்மளை சுற்றி வரும்பொழுது நம் எண்ணங்கள் எல்லாம் பிரபஞ்சத்திற்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. பிரபஞ்சத்தை ஈர்ப்பு விதி மனதுடன் ஒத்துப்போகிறது. மனம் ஒரு ஈர்ப்பு விசை, பிரபஞ்சம் என்பது காந்தம். இது இரண்டும் இருக்கும் பொழுது நாம் பதிவு செய்யும் எல்லா நிகழ்வுகளும் நமக்கு சாதகமாகவும், திட்டமிட்ட எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அது பிரபஞ்சத்திற்கு கட்டுப்பட்டதாகவே நடக்கிறது. நீங்கள் செய்யும் எல்லா செயலிற்கும் நன்றியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருங்கள். நன்றியை பயன்படுத்த பிரபஞ்சம் உங்களுக்கு பின்னால் நின்று நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களையும் அது நிகழ்த்தி கொடுக்கும். இதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. பிரபஞ்சம் என்பது மிகவும் நமக்கு நடத்தி கொடுப்பதற்கே பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு நேரம் கொடுப்பதில்லை. ஆகையால் சில காரியங்களில் நாம் தோல்வியுறுகிறோம். தோல்வி பெற்ற பிறகே நாம் முன்பே இதை செய்திருக்கலாம், நாம் தவறாக இதை செய்துவிட்டோம் என்று உணர்கிறோம். பிரபஞ்சத்தில் நீங்கள் பதிவு செய்த எல்லா நிகழ்வுகளும் படிப்படியாக நடக்கும். ஆகவே பிரபஞ்சத்தை நீங்கள் நம்புங்கள். நன்றி உணர்வோடு இருங்கள். எழுந்தவுடன்
நன்றியை தெரிவியுங்கள். காரியம் முடிந்தவுடனும் நன்றியை சொல்லுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும். பிரபஞ்சத்தில் வழிகாட்டுதல் அதிகம் இருக்கின்றன, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காணொளியை காண்பவர்கள் மிகவும் மிகவும் பிரபஞ்சத்தின் ஆசி பெற்றவர்களாகவே இருப்பார்கள். ஆகவே இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் உள்ளது என்ற அடிப்படை விதியின் மூலம் அண்டம் என்பது இந்த உலகம், பிண்டம் என்பது இந்த உடல். இரண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உடலும் உயிரும் போல இந்த பிரபஞ்சமும் நாமும் ஒன்றாய் இணைந்துள்ளோம். நம் எண்ணத்தின் விளைவுகளால் பிரபஞ்சம் நம்மளுடன் ஈர்ப்பு விதி தத்துவத்தின் மூலம் அது செயல்படுகிறது. ஈர்ப்பு விதி என்பது பிரபஞ்சம் என்பது காந்தம், நம் எண்ணம் என்பது ஈர்ப்பு விசை. இரண்டு எண்ணத்தின் விளைவை பொறுத்து நீ எதை நினைக்கிறாயோ அதையே இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்க இருக்கிறது. நீ நல்லவற்றை நினைக்கும் பொழுது உன் எண்ண அலைகளில் அது நல்லவைகளாக பதிவு செய்து உண்மை விளைவுகளே உன்னை வந்து அடைகிறது. நீ தீமை ஒருவருக்கு செய்வது போல் நினைத்தால் அந்த பிரபஞ்ச அலைகள் தீய செயல்களை செய்வதற்கும் தீய விளைவை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆகவே பிரபஞ்சத்திடம் நாம் பதிவு செய்யும் பொழுது ஒரே மாதிரியான எண்ண அலைகளை வைத்து பதிவு செய்வதன் மூலம் பிரபஞ்சத்தில் இருக்கும் அளவற்ற அந்த பேராற்றலின் உதவியுடன் இப்பிரபஞ்சம் நமக்கு வேலை செய்யும். இலக்கை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும். அவ்வழி நடந்தால் நன்மை கிட்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்நேரத்திலும் எப்பொழுதும் உதவியாயிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என நினைக்கிறீர்கள்? பணம், ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தையும் உங்களுக்கு வாரி வழங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அளவில்லாத நம்பிக்கையும் நன்றி உணர்வையும் நீங்கள் வைத்து செயல்படுங்கள். பிரபஞ்சத்தின் மீது நன்றி உணர்வை செலுத்துங்கள். உங்களின் மனப்பதிவுகளை மிகவும் அதிகமாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். கற்பனை பிரபஞ்சத்தின் பேராற்றல் எப்போதும் உங்களை சுற்றியே இருக்கிறது. அதை நீங்கள் நம்புங்கள். நன்றி உணர்வை செலுத்துங்கள். உங்களுக்கு அது உதவி செய்யும். நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் பிரபஞ்சத்திடம் நாம் கேட்பது, எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எது நடக்க வேண்டும் என்று உங்கள் கற்பனையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அந்த கற்பனையில் நீங்கள் உங்கள் பிரபஞ்சத்திற்கு சொல்ல வேண்டிய அனைத்து தகவல்களையும் பதிவு செய்யுங்கள். அதை தினம் தினம் நடந்து விட்டதாக நீங்கள் எண்ணுங்கள். பிரபஞ்சம் வேலை செய்யும். உங்களுடன் அது பேசும். அது பேசுவதற்கு நீங்கள் சொல்லுவதற்கு பிரபஞ்சம் செவிசாய்க்கும். அது உங்களுக்கு சில அறிகுறிகளை உணர்த்தும். அந்த அறிகுறிகளை பின்பற்றி நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக நினைத்த இலக்கை அடைய முடியும். பிரபஞ்சத்திற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.